UGTRP English Unit 1 History of English Literature Age of Shakespeare மீதமுள்ள ரைட்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பார்ட் 2. இதில் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் சர் வால்டர் ரெலை. இவருடைய பீரியட் வந்து 1552லேருந்து 1618 வரைக்கும். இவர் ஒரு இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளோரர், சோல்ஜர், ரைட்டர். இவர் எலிசபெத் ஏராவில் ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டியாக இருந்திருக்காரு. எலிசபெத்தன் ஏரா அப்படின்னா எலிசபெத்தன் பீரியட். இந்த எலிசபெத்தன் பீரியடில் தான் வந்து என்ன நடந்ததுன்னா இங்கிலீஷ் காலனைசேஷன்லாம் நடந்தது. அயர்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரனோக் ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலனைசேஷன் நடந்தது. இது எல்லாமே வந்து இருந்தவங்க குயின் எலிசபெத்தன் 1, அதான் எலிசபெத்தன் பீரியட். குயின் எலிசபெத் 1 இவங்களை தான் வெர்ஜின் குயின் அப்படின்னு நம்ம சொல்லி கூப்பிடுவோம். ஸோ இவருடைய காலனைசேஷன் அமெரிக்கன் அண்ட் நார்த் அமெரிக்காவில் செட்டில்மெண்ட்லாம் இவருடைய சாப்டர் முக்கியமான அங்கம் வகிச்சிருக்காரு. இவருடைய ஒர்க் டிஸ்கவரி ஆஃப் லார்ஜ் ரிச் பியூட்டிஃபுல் எம்பையர் ஆஃப் கைனா, இதில் இவருடைய டிராவல்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் இதில் நம்ம பார்க்கலாம். அதில் இவர் டிராவல் பண்ணும்போது அந்த மற்ற நாட்டுடைய கல்ச்சர்ஸ்லாம் இவர் எப்படி வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காரு, இப்படி கேப்சர் பண்ணியிருக்காரு, அது எப்படி இவருடைய ரைட்டிங்ஸில் கொண்டு வந்திருக்காருங்கிறது ரைட்டிங்ஸை நம்ம படிக்கும் போது நமக்கு தெரிய வரும். இவர் என்னதான் குயின் எலிசபெத் 1க்கு வந்து ஃபேவரட்டா இருந்தா கூட கிங் ஜேம்ஸ் 1 இவரை வந்து இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணியிருக்காரு, ஜெயிலில் போட்டிருக்காரு. என்னன்னா ட்ரீசன், அவருடைய காரணம் ட்ரீசனுக்காக இவரை வந்து இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சர் வால்டர் ரெலையோடைய மேஜர் ஒர்க்ஸ்னு பார்த்தோம்னா த டிஸ்கவரி ஆஃப் கைனா 1596 வந்திருக்கு. த ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்டு 1614, த பிரின்ஸ் 1616, த லை 1618, இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஹிஸ் சன் அண்ட் டு posterity 1632, the ocean to Scindia 1591, the last fight of the revenge at sea 1591, a skeptic 1618, the shepherd's pipe 1618, a maxims of state 1650. இதெல்லாம் அவருடைய ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் ரைட்டரு பிலிப் மேசிங்கர். இவருடைய பீரியட் 1583லேருந்து 1640 வரைக்கும். இவர் ஒரு இங்கிலீஷ் பிளே ரைட். இவர் எந்த பீரியட்னா ஜெகோபியன் பீரியட். பிளே ரைட் அப்படின்னா ட்ராமாட்டிஸ்ட். இவர் ஆக்சுவலாக யாரு கூடலாம் கிங்ஸ்மென்னோடைய நல்ல லிங்க் இருக்கு. ஷேக்ஸ்பியர்ஸோடைய கம்பெனிலையும் இவர் வந்து இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஃபேமஸான ஒர்க்னு பார்த்தீங்கன்னா எ நியூ வே டு பே ஓல்டு டெப்ஸ் அப்படிங்கிறது. இது 1625 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இவருடைய ட்ராமா தீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எதை டீல் பண்ணும் அப்படின்னா சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தான். அதோடைய கிரீடு, பவர், சோசியல் இன்ஜஸ்டிஸ் எல்லாம் கொண்டு வருவார். இதுல ஒரு ஃபேமஸான வில்லன் இவருடைய கதைகள்ல யார் அப்படின்னா சர் கைல்ஸ் ஓவர் ரீச் அப்படிங்கிறவர். இவருடைய ஒர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று த ரோமன் ஆக்டர் அப்படிங்கிறது. இதை வந்து ஆக்சுவலா கரப்ஷனை பத்தி எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் சிட்டி மேட்மேன் அப்படிங்கிறது கிரீட் ஹிப்போக்ரஸியை பத்திலாம் எழுதியிருக்காரு. இவருடைய மேஜர் ஒர்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா த டியூக் ஆஃப் மிலன், த நியூ வே டு பே ஓல்டு டிப்ஸ், த சிட்டி மேடம், the bondman, the picture, the maid of honor, the emperor of the east, இதெல்லாம் அவருடைய மேஜர் ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் ரைட்டர் ஜான் மாஸ்டன். ஜான் மாஸ்டன் வந்து 1576 இருந்து 1634 வரைக்கும் அவருடைய பீரியட். இவருமே ஒரு இங்கிலீஷ் பிளே ரைட் தான், ட்ராமாட்டிஸ்ட் தான். ட்ராமாட்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் சட்டைரிஸ்ட், கிரிட்டிசைஸ் பண்ணுவார். இவருடைய கிரிட்டிசைஸ் எப்படி இருக்குன்னா ஷார்ப் விட், டார்க் ஹியூமர், காம்ப்ளெக்ஸ், இதெல்லாமே வந்து லிட்ரேச்சர்ல வந்தது. புதுசாக கேட்டகரைசைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு காமெடியிலே டார்க் காமெடி, அப்புறம் ஷார்ப் விட்டு, இதெல்லாமே வந்து டெக்னிக்ஸ், லிட்ரரியில் வர ஒரு டெக்னிக்ஸ். இதெல்லாம் இவர் வந்து ஒரு பைனியராக இருந்திருக்காரு. இவருடைய மேஜர் சிக்னிஃபிகண்ட் ஒர்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ அண்ட் மெலிடா 1599 பப்ளிஷ் ஆயிருக்கு. த மால்கான்டன் 1604, த டச் கோட்சன் 1605. இது எல்லாமே தீம்ஸ் எதை பேஸ் பண்ணி இவர் எழுதியிருக்காருன்னா ஹிப்போக்ரசி, கரப்ஷன், த டார்க்கர் சைட் ஆஃப் ஹியூமன் நேச்சர். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு டார்க் சைடு இருக்கு, அந்த மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்ணி அவர் வந்து எழுதியிருக்காரு. இவருமே எலிசபெத்தன் பீரியட், அதாவது லேட் எலிசபெத்தன் பீரியட், ஏர்லி ஜெகோபியன் பீரியட்ல வாழ்ந்தவர். Though his career as a playwright was relatively short, he retired from the theatre in 1609 and took holy orders. இவர் ஒரு பிளே ரைட்டா இருந்தா கூட அவர் அந்த தேட்டரிக்கல் ஒர்க்ல இருந்து அந்த சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு 1609. அதுக்கப்புறம் ஹோலி ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டாரு. Has had a lasting influence on English drama. His darkly comic, often cynical view of human behavior combined with his linguistic
inventiveness and willingness to explore complex moral issues has kept his place relevant in modern literary criticism. ஸோ அவருடைய ஒர்க்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா அந்த ஷார்ப் விட்டு டார்க் ஹியூமரு இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்கிறதுனால இது வந்து ஒரு லிட்ரரி கிரிட்டிசிசம், மாடர்ன் லிட்ரரி கிரிட்டிசிசத்துக்கு இது வந்து ஒரு ரெலவெண்டா இவருடைய ஒர்க்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவருடைய ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா த மால் கான்டென்ட், ஆண்டனியோஸ் ரிவெஞ்ச், த டச் கர்ட்ஸின், த இன்சாஷியேட் கவுண்டஸ், த ஃபான், த பாராசிட்டாஸ்டர், The Tragedy of the Common Man. Next writer Thomas Dekker. இவருடைய பீரியட் 1572 ல இருந்து 1632 வரைக்கும் இவரோட இங்கிலீஷ் பிளே ரைட், டிராமாட்டிஸ்ட், பேம்லெட்டரும் கூட. லண்டன் லைஃபை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுவார். ஒரு ரைட்டிங்ஸ்ல லண்டன் லைஃப் அப்படியே கொண்டு வருவார். ஒரு காமன் பீப்புள், ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், அவங்க எப்படி ஹார்ட் ஒர்க்கில் எப்படி ஒர்க் பண்ணி அவங்க ஒரு அந்த சிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனுக்கு வராங்க அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபேமஸான ஒர்க் த ஷூ மேக்கர்ஸ் ஹாலிடே. இது 1599 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஒரு ஷூ மேக்கர் சைமன் ஆயருங்கிறவர் அந்த ஹார்ட் ஒர்க்கில் ஒரு சாதாரண மனுஷன் எப்படி அவர் வந்து மேயர் ஆஃப் லண்டனாக வராரு அப்படிங்கிறதான் இதை பார்க்குறோம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சிட்டி காமெடியாகவும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய ஆடியன்ஸ் எல்லாமே எப்படின்னா ஒரு ஒரு காம்ப்ளெக்சிட்டியாக அர்பன் லைஃபை கொண்டு வருவார். இவர் கொலாபரேட்டிவும் எழுதியிருக்காரு. தாமஸ் மிடில்டனு, ஜான் வெப்ஸ்டர் கூட சேர்ந்துலாம் இவர் வந்து நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. த ஹானஸ்ட் ஓருங்கிற ஒர்க் 1604 பப்ளிஷ் ஆச்சு. இது யாரு கூட கம்பைன் பண்ணி எழுதியிருக்காருன்னா தாமஸ் மிடில்டனோட சேர்ந்து இந்த ஒர்க்ஸ் கொண்டு வந்திருக்காரு. இதுல மெயின் தீம் வந்து பாத்தீங்கன்னா ரெடம்ஷன் அண்ட் ப்ளைட் ஆஃப் விமன். ரெடம்ஷன் அப்படின்னா ஒரு மீட்பு, ப்ளைட் ஆஃப் விமன் அப்படின்னா பெண்கள் உடைய ஒரு புரட்சி மாதிரி கொண்டு வந்திருக்காரு. சோசியல் இன்ஜஸ்டிஸ்லாம் அவருடைய ஒர்க்ல கொண்டு வந்திருக்காரு. ஒரு பேம்ப்ளெட்டர் நம்ம சொன்னோம், கேர்ள்ஸ் ஹார்ன்புக் அப்படிங்கிற ஒரு பேம்ப்ளெட்ல 1609 வந்திருக்கு. இல்லை யங்ஸ்டர்ஸ் சொசைட்டில எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு ஹியூமரஸ் அட்வைஸா கொடுத்துருக்காரு. இவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் பார்த்தா தி ஷூ மேக்கர்ஸ் ஹாலிடே, த வண்டர் ஆஃப் அ கிங்டம், வெஸ்ட்வர்ட் ஹோ, த ஹார்னஸ்ட் ஓர், சட்டைரோமாஸ்டிக்ஸ், தி பிலவர்ட், த நைட் ஆஃப் த பர்னிங் பெசல். இதெல்லாம் அவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் ரைட்டர் தாமஸ் மிடில்டன். இவருடைய பீரியட் 1580 ல இருந்து 1627 வரைக்கும். இவரோட பிளே ரைட், ஒரு டிராமாட்டிஸ்ட், போயட்டும் கூட. இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே இட்ஸ் அ பெஸ்ட் ரிமெம்பர்ட் ஃபார் சட்டைரிக்கல் காமெடிஸ், கிரீம் ட்ராஜடிஸ். இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா சட்டைரிக்கல் காமெடிஸா இருக்கும், கிரீம் ட்ராஜடிஸா இருக்கும். இவருடைய முக்கியமான டார்க் ட்ராஜடின்னு பார்த்தா ரிவெஞ்சர்ஸ் ட்ராஜடி. இது 1606 வந்து வந்திருக்கு. இட்ஸ் a key example of the Jacobean revenge tragedy genre. ஜெக்கோபியன் பீரியட்ல வாழ்ந்ததுனால ஜெக்கோபியன் பீரியட்ல இந்த ட்ராஜடி ஜானர்ல இவருடைய ஒர்க்ஸ் வந்து கொண்டு வராங்க. இந்த ஒர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டார்க் ஹியூமர், தீம்ஸ் ஆஃப் கரப்ஷன். மேக்சிமம் இந்த பீரியட்ல கரப்ஷனை பத்தி தான் நிறைய எழுதியிருப்பாங்க. மிடில்டன்ஸ் விமன் பிவேர் விமன் 1621 இஸ் another significant work. இது அடுத்த ஒரு முக்கியமான ஒர்க். இதுல வந்து ஹியூமன் கிரீட், லஸ்ட், பெட்ராயல் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. அடுத்த ஒர்க் சேஸ்ட் மெய்ட் இன் சீப் சைடு. இது 1613 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது ஒரு சோசியல் சட்டையர். இதுல ஹிப்போக்ரஸியை பத்தி, அந்த அப்பர் கிளாஸ் பீப்புள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹிப்போக்ரஸியை பத்தி எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாம மிடில்டன் வந்து கொலாபரேட்டட் மற்ற ரைட்டர்ஸோட சேர்ந்துலாம் எழுதியிருக்காரு. வில்லியம் ரோவ்லே கூட சேர்ந்துதான் சேஞ்சலின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒர்க்கை கொடுத்திருக்காரு. இது ஒரு டிராஜிக் காமெடி. இது ஃபேமஸான ஒர்க்ஸ்னு பார்த்தோம்னா த டச் கர்ட்சன், த விட்ச், விமன் பிவேர் விமன், த சேஞ்சலின், த ரிவெஞ்சர்ஸ் ட்ராஜடி, த கேம் ஆஃப் செஸ், த சாஸ்ட் மெய்ட் இன் சீப் சைட், த மேயர் ஆஃப் குயின் பாரோஃப். இதெல்லாம் அவருடைய மேஜர் ஒர்க். நெக்ஸ்ட் ரைட்டர் ரிச்சர்ட் ஹாக்லியூட். இவருடைய பீரியட் 1552 ல இருந்து 1616 வரைக்கும். ரிச்சர்ட் ஹாக்லியூட் வந்து ஒரு இங்கிலீஷ் ஜியோகிராஃபர், ஹிஸ்டோரியன், அட்வொகேட் ஃபார் ஓவர்சீஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். இவருமே இங்கிலீஷ் காலனைசேஷன்ல இவருடைய ரோல் வந்து 16th செஞ்சுரியில ரொம்ப முக்கியமா அங்கம் வகிச்சிருக்கு. இவருடைய ஃபேமஸான நேரேட்டிவ் ஒர்க்ஸ் கலெக்ஷன் சொல்லலாம். இந்த பிரின்சிபல், நேவிகேஷன், வாயேஜஸ், டிராபிக் அண்ட் டிஸ்கவரிஸ் ஆஃப் த இங்கிலீஷ் நேஷன் 1589 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு கம்பைல்டு அக்கவுண்ட்ஸ்.
இதுல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ப்ளோர்ஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸ் who had traveled to various parts of the world. இந்த எக்ஸ்ப்ளோரர்ஸ், இந்த மர்ச்சன்ட்ஸ், ட்ரேடுக்காக போறாங்க இல்லையா, அவங்களுடைய டிராவல் எப்படி இருக்குங்கிறத இதை கொண்டு வந்திருக்காரு. இவருமே நிறைய எங்க போயிருக்காரு, நார்த் அமெரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் இவர் டிராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வாயேஜஸா இவர் வந்து இவருடைய மெயின் ஒர்க்ஸ்ல கொண்டு வந்திருக்காரு. இவருடைய மேஜர் ஒர்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா The Principal Navigations, Voyages, Traffics and Discoveries of the English Nation 1589ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிறது. The second volume of the Principal Navigation இதுவும் 1598. Diverse Voyages touching the discovery of America 1582ல பப்ளிஷ் ஆயிருக்கு. The Voyages of the English Nation இது 1600ல பப்ளிஷ் ஆயிருக்கு. A Discourse of Western Planting 1584ல பப்ளிஷ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரைட்டர் ராபர்ட் பர்டன். இவர் வந்து இவருடைய பீரியட் 1577ல இருந்து 1640 வரைக்கும். ராபர்ட் பர்டன் வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்காலர், ரைட்டர், கிளர்ஜிமன். கிளர்ஜிமன்னா சர்ச்சில் போதிக்கிறவர். இவருடைய ஃபேமஸான ஒர்க் பார்த்தீங்கன்னா த அனாட்டமி ஆஃப் மெலன்காலிங்கிறதான். இந்த அனாட்டமி ஆஃப் மெலன்காலி வந்து 1621ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இதில் அந்த டெப்ரெஷன், மெலன்காலி அப்படின்னா டெப்ரெஷன், மனுஷ வாழ்க்கையில அவனுக்குள்ள இருக்கக்கூடிய லவ், ரிலீஜன், ஹியூமன் கண்டிஷன், அவனுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாரோ, ஆங்ஸைட்டி, டெஸ்பேர், இதெல்லாம் எப்படி வந்து இருக்குங்கிறத பேஸ் பண்ணி எழுதுனது தான் இந்த அனாட்டமி ஆஃப் மெலன்காலி. இந்த அனாட்டமி ஆஃப் மெலன்காலி வந்து ஒரு இன்டெலெக்சுவல் ஒர்க்னு சொல்லலாம். இது ஒரு பிளண்டிங்னு சொல்லலாம். பிளண்டிங்னா ரெண்டு விஷயம் மிக்ஸ் பண்றது. மக்களுடைய கஷ்டத்தையும் உள்ள கொண்டு வர்றது, தன்னுடைய பர்சனல் எபிலிட்டி, நமக்குள்ள இருக்கக்கூடிய இன்சைட்னா உள்ளுக்குள்ள இருக்கிறதையும் வெளியே கொண்டு வர்றது. ஸோ இப்படிதான் ராபர்ட் பர்டன் வந்து இந்த அனாட்டமி ஆஃப் மெலன்காலியை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவருடைய மேஜர் ஒர்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா த அனாட்டமி ஆஃப் மெலன்காலி, டெமோக்ரட்டஸ் ஜூனியர் டு த ரீடர் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. இது வந்து ப்ரிஃபேஸ் ஆஃப் அனாட்டமி ஆஃப் மெலன்காலி. அனாட்டமி ஆஃப் மெலன்காலிக்கு ப்ரிஃபேஸ் எழுதியிருக்காரு. அந்த ப்ரிஃபேஸ் வந்து என்ன டைட்டில் எழுதியிருக்காரு அப்படின்னா டெமோக்ரட்டஸ் ஜூனியர் டு த ரீடர் அப்படின்னு. பர்டன்ஸ் உடைய லாட்டின் போயட்ரி அண்ட் மிசலேனியஸ் இது வந்து போஸ்துமஸா பப்ளிஷ் ஆகிருக்கு. போஸ்துமஸ்னா ஆஃப்டர் ஹிஸ் டெத், அவர் டெத் இறந்ததுக்கு அப்புறம் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் ரைட்டர் சிரில் சோனர். இவர் எப்ப பிறந்தார்னு தெரியல, பட் இறந்த வருஷம் நமக்கு இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைட் ஆன் 28 February 1626. இவர் ஒரு இங்கிலீஷ் சோல்ஜர், டிப்ளமேட், டிராமாட்டிஸ்ட். இவருடைய ஃபேமஸான ஒர்க்னு பார்த்தீங்கன்னா த ஈத்திஸ்ட் ட்ராஜடி. இவர் தாமஸ் மிடில்டன் கூட சேர்ந்து ஒரு ட்ராஜடி எழுதியிருக்காரு, த ரிவெஞ்சஸ் ட்ராஜடின்னு. இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா த ஈத்திஸ்ட் ட்ராஜடி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, த ஹானஸ்ட் மேன்ஸ் ரிவெஞ்ச் அப்படின்னு 1611ல பப்ளிஷ் ஆகிருக்கு. இவர் அடுத்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எ ஃபியூனரல் போயம் அப்பான் த டெத் ஆஃப் த மோஸ்ட் வர்த்தி அண்ட் ட்ரூ சோல்ஜர் சர் பிரான்சிஸ் வேர் நைட். அவர் ஒரு நைட்டு, சர் பிரான்சிஸ் வேருங்கிறவர். அவரோட இறந்ததை நினைச்சு அவர் எழுதியிருக்காரு, ஃபியூனரல் போயம் ஒன்று எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பிரின்ஸ் ஹென்றி இறந்ததை வச்சு இவர் ஒரு எழுதியிருக்காரு, எ கிரீஃப்னா சோகம், எ கிரீஃப் ஆன் த டெத் ஆஃப் பிரின்ஸ் ஹென்றி எக்ஸ்பிரஸ் இன் அ புரோக்கன் எலிஜின்னு ஒன்று எழுதியிருக்காரு. இது யாரு கூட சேர்ந்து இந்த போயம் வந்து பப்ளிஷ் ஆயிருக்குன்னா ஜான் வெப்ஸ்டர், தாமஸ் ஹேவுட், அவங்களும் சேர்ந்து இது எழுதியிருக்காங்க. 3 elegies on the most lamented death of Prince Henryன்னு. ஸோ இதெல்லாம் ஒன்னாதான் பப்ளிஷ் ஆகியிருக்கு. த டிரான்ஸ்ஃபார்ம்டு மெட்டமார்போசிஸ் இது ஒரு சட்டையர், 1600ல பப்ளிஷ் ஆகிருக்கு. த நோபல் மேன், எ லாஸ்ட் பிளே என்டர்ட் ஆன் த ஸ்டேஷனர்ஸ் ரெஜிஸ்டர்ட். ஸ்டேஷனர்ஸ் ரெஜிஸ்டர்ல இது ஒரு லாஸ்ட் பிளேவா பப்ளிஷ் ஆகிருக்கு, ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. எப்போனா 1516-12. அடுத்து வந்து அரைன்மெண்ட் ஆஃப் லண்டன் அப்படின்னு ஒரு ஒன்று எழுதியிருக்காரு, 1613ல பப்ளிஷ் ஆகிருக்கு. இதுதான் இவருடைய ஒர்க்ஸ். ரஃபேல் ஹாலின்செட் ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஃபிகர் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இவருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1525ல இருந்து 1582 வரைக்கும். இவர் வந்து ஒரு குரானிக்கலர். இவருடைய கிரானிக்கலுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா த கிரானிக்கல்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து. த கிரானிக்கல்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து. இதை பத்தின டீடைல் ஹிஸ்டரி எழுதியிருப்பாரு. இதை தான் ஹாலின்செட் கிரானிக்கல்ஸ் நம்ம சொல்றோம். இந்த ஹாலின்செட் கிரானிக்கல்ஸ் தான் ஒரு ரா மெட்டீரியல், ஒரு மூலப்பொருளா யாருக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னா ஷேக்ஸ்பியரு, ஸ்பென்சரு, டேனியல், மார்லோ. இப்ப ஷேக்ஸ்பியரோடைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாமே அந்த தீம் அவர் எங்க இருந்து சோர்ஸ் எடுத்திருப்பாருன்னா
ஹாலின்செட்டோட கிரானிக்கல்ஸ்ல இருந்தான். அங்க இருந்து ஒரு விஷயத்த படிச்சிருப்பாரு, அதை கொண்டுகிட்டு வந்து அவருடைய ஒரு டிராமாவா ஒரு ஹிஸ்டரியா மாத்தி இருப்பார். The idea for Holinshed Chronicles was born from Reginald Wolfe, a London printer. Wolfe was one of the original members of Royal Stationers Company. ஸோ இந்த வூஃப்ங்கிறது ரெஜினால்டு வூஃப்ங்கிறது ஒரு பிரிண்டர். இவர் என்ன பண்றாரு, ஹாலின்செட்டோடைய கிரானிக்கல்ஸை வந்து பிரிண்ட் பண்றாரு. பிரிண்ட் பண்ணி ஒரு மெட்டீரியலா ஒரு ஒர்க்கா கொடுக்கிறாரு. ஸோ இவர் யாருடைய மெம்பர் தான், ராயல் ஸ்டேஷனர்ஸ் கம்பெனியோட இவர் ஒரு மெம்பர். யாரு, வூஃப். ஸோ இந்த கிரானிக்கல் தான், அந்த ஹாலின்செட்டோடைய கிரானிக்கல் தான் பின்னாட்களில் வரக்கூடிய ரைட்டர்ஸுக்கு ஒரு தீமை கொடுத்தது. அவங்களுடைய ரைட்டிங் எழுதுறதுக்கு ஒரு தீம் கொடுத்தது இந்த ரஃபேல் ஹாலின்செட்டோடைய கிரானிக்கல்ஸ் தான். ஸோ அதனால தான் ஹாலின்செட்ஸ் கிரானிக்கல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் மீதமுள்ள ரைட்டர்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.